லாஸ்ட்டாக நாங்கள் இந்த வீடு வந்து க்ளீன் பண்ணதுக்கு போயிருந்தோம். இந்த வீட்டில் நிறைய டஸ்ட்டு, நிறைய அழுக்குகள் இருந்தது. ஆம், சின்ன நூக் அண்ட் கார்னர் கூட நிறைய டஸ்ட்டாகவே இருந்தது. இந்த பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அவ்வளவுக்கு டஸ்ட்டு. ஃப்ளோரும் வந்து நிறைய அந்த சின்ன அந்த பொடி இருக்கும் இல்லையா, அவ்வளோ நிறைஞ்சு அப்படியே இருந்தது. இந்த க்ரில்லு அந்த மாதிரி ஈச் அண்ட் எவ்ரிவேர் எல்லா நூக் அண்ட் கார்னர்லேயும் வந்து டஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ அந்த வீடை வந்து நம்ம எப்படி க்ளீன் பண்ணி நீட்டாக நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். எல்லா இடமுமே ஒரு இடம் இல்லாமல் எல்லா இடமுமே நாங்கள் நீட்டாக க்ளீன் பண்ணி ஃப்ளோரு, வால், அதே மாதிரி பாத்ரூம், அதில் இருக்கிற ஃபுல் டைல்ஸு அந்த மாதிரி எல்லாத்தையும் நாங்கள் நீட்டாக க்ளீன் பண்ணி அந்த டஸ்ட்டு அழுக்குகள் எல்லாத்தையும் நாங்கள் வந்து கிளியர் பண்ணி தான் இந்த வீட்டை வந்து நாங்கள் அவங்களுக்கு கொடுத்துருந்தோம். க்ளீன் பண்ணி முடித்த பிறகு எப்படி இருந்தேன்னா இப்படி ஆயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ அழுக்கிலேருந்து அந்த வீடு அவ்வளோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகி நல்ல நீட் அண்ட் க்ளீனாக அந்த வீடை மாற்றி கொடுத்துட்ருந்தோம். ஆக்சுவலாக அந்த வீட்டில் வந்து அந்த டஸ்ட்டு தான் அதிகமாகவே இருந்தது. நல்லா அதை க்ளீன் பண்ணி அப்படியே நாங்கள் நீட்டாக அதை வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுத்தோம். அதை தான் நீங்கள் பார்க்குறீங்க. நம்ம வந்து நடக்கிற இடம் கூட அப்படியே நம்ம கால் தடம் வந்து தெரியும். அந்த மாதிரி டஸ்ட்டாக தான் இருந்தது கம்ப்ளீட்டாக. இந்த விண்டோ இந்த டோர் பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ண இடமும் பண்ணாத இடமும் பார்த்தா அவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியும். மேலே வந்து எவ்வளோ நீட்டாக இருக்குது அது க்ளீன் பண்ணது. இப்படி க்ளீன் பண்ணின அந்த அவ்வளவு அழுக்கையும் வந்து நாங்கள் ரிமூவ் பண்ணி நீட்டாக நாங்கள் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ உங்களுக்கு இதே மாதிரி ஹவுஸ் க்ளீனிங், டீப் க்ளீனிங் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி காண்டாக்ட் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள். அதே மாதிரி ஸ்கூலு, காலேஜு, ஆஃபீஸு அந்த மாதிரி எந்த இடம் க்ளீன் பண்ணணுன்னாலும் நாங்கள் நீட்டாக வந்து க்ளீன் பண்ணி கொடுப்போம். அதுக்கான சர்வீஸ் வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்குறோம். எந்த இடம் நூக் அண்ட் கார்னர் ஈச் அண்ட் எவ்ரிவேர் நாங்கள் வந்து க்ளீன் பண்ணுவோம். மொத்த வீடையும் அப்படியே என்ன ஃபர்னிச்சர் இருந்தாலும் சரி, டியூபு, பல்பு, ஃபேனு, அதே மாதிரி விண்டோ, கர்டன் என்ன இருந்தாலும் அந்த வீட்டில் இருக்கிற A to Z அவ்வளோ பொருளையும் நாங்கள் எடுத்து க்ளீன் பண்ணி அதை மறுபடியும் அதே பிளேஸில் செட் பண்ணி கொடுத்துருவோம். இப்போது நீங்கள் பார்த்தா தெரியும், இது ஒரே ஒரு ரூமில் முதல்ல நாங்கள் உள்ளே என்ட்ரு ஆகும்போது நீட்டாக இருந்தது. பார்க்குறதுக்கு அப்படி எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஆனால் மொத்தமாக அதை வந்து க்ளீன் பண்ணி எடுத்தால் அவ்வளோ டஸ்ட்டும் அவ்வளோ வேஸ்ட்டு அந்த இதில் இருந்தது. ஸோ இப்படி தான் நாங்கள் வந்து மொத்தமாக க்ளீன் பண்ணி மிஷின் வச்சு க்ளீன் பண்ணணும் அப்படின்னா மிஷின் க்ளீனிங் பண்ணுறது, நம்ம மேனுவலி நம்ம க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னா மேனுவலி க்ளீன் பண்ணுறதுக்கு நல்ல ஆட்கள் வச்சு நம்ம அதை வந்து கிளியராக பண்ணி கொடுக்குறோம். ஆக்சுவலாக நம்ம வீடு வந்து நம்ம இயர்லி ஒன்ஸு டீப் க்ளீனிங் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது. நம்ம எவ்வளவோ காசு நம்ம செலவு பண்ணுறோம், ஹாஸ்பிட்டல் கொடுக்குறோம், அதே மாதிரி ட்ரெஸ்ஸு, நமக்கு தேவையான பொருட்கள், அது நம்ம எவ்வளவோ ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஆனால் ஹெல்த்தியாக லைஃப்பை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா வெறும் ஃபுட்டு மட்டும் வந்து ஹெல்த்தியான லைஃப் மெயின்டைன் பண்ணாது. நம்ம இருக்கிற இடமும் சுத்தமாக வச்சுருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து டெய்லி நம்ம தூங்குகிற இடம், டெய்லி நம்ம பழகிற இடம், அது வந்து இந்த டஸ்ட்டு, அதே மாதிரி அழுக்கு, தேவையில்லாத பொருட்கள் இது எல்லாம் இருக்கும்போது நம்மளை தெரியாமலேயே நம்ம வீட்டுக்குள்ளேருந்தே நமக்கு தேவையில்லாத இன்ஃபெக்ஷன்ஸ் இதெல்லாம் வரும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே டஸ்ட் அலர்ஜி, அது இல்லாத ஆளே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லலாம். இப்போது ஒரு நார்மலாக சிங்கிள் பர்சனால் ஒரு ஹோல் ஹவுஸை வந்து டீப் க்ளீனிங் பண்ண முடியாது. வீட்டில் 5 பேர் இருந்தால் கூட 5 பேரும் சேர்ந்து பண்ணால் பரவாயில்ல. ஆனால் அப்படி யாருமே இப்போ பண்ணுறதில்ல. ஸோ சிங்கிளாக ஒரு ஆள் மொத்த வீடையும் நம்ம க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு பாசிபிளே கிடையாது. ஸோ அந்த மாதிரி கஷ்டமாக நம்ம க்ளீன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நாங்கள் வந்து அந்த சர்வீஸை வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். எல்லா இடமும் நீட்டாக நாங்கள் க்ளீன் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவோம். வித்தின் 2 டேஸில் நாங்கள் வந்து வேலையை முடிச்சிடலாம். நீட்டாக இருக்கும். அதே நேரம் நம்ம வந்து நம்ம வீடாக இது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோ எல்லா இடமும் நம்ம க்ளீன் பண்ணி நீட்டாக இருக்கும். விண்டோ, அதே மாதிரி வீட்டில் கபோர்ட்ஸ் இருந்ததுன்னா கபோர்டில் உள்ளே இருக்க திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வெளியே போட்டு அதை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எல்லாம் நம்ம பண்ணுறது, எல்லா சர்வீஸையும் நாங்கள் பண்ணுறோம். அதே மாதிரி
கார்பெட்டு இருந்தால் கார்பெட் க்ளீன் பண்ணுறது, அதே மாதிரி சோஃபா க்ளீன் பண்ணுறது, இப்படி எல்லாத்தையும் நாங்கள் க்ளீன் பண்ணி கொடுக்குறோம். ஸோ உங்களுக்கு டீப் க்ளீனிங் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் அதை வந்து நீட்டாக பண்ணி கொடுப்போம். நம்ம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்டுக்குள்ளே எங்கே இருந்தாலும் நாங்கள் இப்போதைக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். மற்ற இடங்கள் வந்து இன்னும் அதுக்கான வாய்ப்புகள் இன்னும் அமையலை, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். பட் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்டுள்ள எங்கே இருந்தாலும் இப்போ நாங்கள் வந்து கிளியராக பண்ணி கொடுப்போம். வீடு, காலேஜு, ஆஃபீஸு எங்கே இருந்தாலும் ஓகே தான் பண்ணுறது. இப்போ இந்த ஃபேனை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ அழுக்காக இருக்குது அப்படின்னு. இன்னொரு ஃபேனை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் ஷாக் ஆயிடுவீங்க. கடைசியில் இது வந்து நம்ம அவுட்புட் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறதையும் நான் காட்டுறேன். ஆக்சுவலாக நான் இன்னும் நிறைய இடங்கள் வந்து வீடியோ எடுக்க முடியல. ஆனால் எடுத்த இடத்த மட்டும் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். எப்படி இருந்த அந்த வீடை வந்து மொத்தமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நீட்டாக நாங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிறத பாருங்கள். இந்த இடத்துல எல்லாம் முன்னாடி நடக்குந்தா என் காலடி அப்படியே தெரியும். அவ்வளவுக்கு டஸ்ட்டாக இருந்தது. இப்போ கம்ப்ளீட்டாக அதை வந்து அந்த க்ரில்லெல்லாம் அவ்வளோ அழுக்கு, எப்படிடா இவ்வளோ அழுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அப்படியே நாங்கள் அந்த டஸ்டிங் எல்லாம் பண்ணி மொத்தமாக க்ளீன் பண்ணி நாங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இப்போ அந்த வீடை பார்த்திங்கன்னா புது வீடு எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தது. ஈவன் டாய்லெட்ஸு, அதில் இருக்கிற கரைகள் அவ்வளோத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ புது டாய்லெட்டாக இருக்கும். அந்த வாலு, அதே மாதிரி டைல்ஸ் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி புதுசாக ஒரு வீடு இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி நாங்கள் அதை வந்து மாற்றி கொடுத்துருக்கோம். உங்களுக்கும் இதே மாதிரி க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்பர் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கால் பண்ணலாம். கால் பண்ணோன்னா கண்டிப்பாக நாங்கள் வந்து அதை பண்ணி தருவோம். எங்களோட ஆஃபீஸ் வந்து கருங்கல் பாலூர் ஜங்ஷன் பக்கத்தில் இருக்குது. அதில் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தா கூட உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியும். மெயின் ரோட்டில் தான் இருக்குது ஆஃபீஸ். தேவைப்படுறவங்க நீங்கள் டைரெக்டாக கூட வந்து விசிட் பண்ணி பார்த்து நீங்கள் எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணலாம், வந்து பார்க்கலாம். இந்த டோரு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு மாதிரி அவ்வளோ அழுக்காக இருந்தது. இப்போ எப்படி புதுசாக இருக்குன்னு பாருங்கள். அப்படியே பாலிஷ் பண்ண வீடு மாதிரி அப்படியே இருக்குது. இதுவும் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த ஏரியா தான் இந்த இடம். எப்படி அவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அவ்வளோ நீட்டாக இப்போ மாறி இருக்குது அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். ஸோ உங்களுக்கு இந்த வீடு க்ளீன் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் தைரியமாக எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். நாங்கள் ஃப்ரீயாகவே வர்றதுக்கும் போகிறதுக்கும் நீங்கள் ஃபீஸ் எல்லாம் பே பண்ணதில்லை. மொத்தமாக அஃபோர்டபுள் ப்ரைஸில் வந்து நம்ம வீடு வந்து க்ளீன் பண்ணி கொடுப்போம். ஆஃபீஸ், அந்த மாதிரி காலேஜு, ஸ்கூலு, ஹாஸ்பிட்டல், இப்படி எந்த இடம்னாலும் நீட்டாக வந்து நாங்கள் க்ளீன் பண்ணி கொடுக்குறது. சின்ன சின்ன ஏரியா கூட மிஸ் பண்ணாமல் அதை க்ளீன் பண்ணி பர்ஃபெக்டாக ஒரு புது வீடு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பண்ணி கொடுப்போம். தேங்க்யூ.